ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். அருட்ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி, தனிப்பெரும் கடவுளே அகஸ்தீசராவார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகரமாய் எடுத்தினில் ஆகிய முதல்வனின் உகரமாய் உயிர்களில் உயர்ந்த முனிவனாய் மகரமாம் பிறப்பென்னும் மாயை நீக்கி அருள் பகர்ந்த அகத்தியன் பாதம் நித்தம் பற்றுவோம். குருவே துணை, குருவே சரணம் என்று குரு வணக்கம் கூறி, இன்றைய தலைப்பு மறுஜென்மம். இது மக்களுக்கு ரொம்ப உபயோகமான பயன்படக்கூடிய ஒரு தலைப்பு. ஏனென்றால் அப்பா ஏராளமான விஷயங்கள் இது பதித்து வைக்கின்றார். மறுஜென்மம் வேண்டாம்னா நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம குணநலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் ஆழமான கருத்துக்களை அப்பா பதிவிட்டு இருக்கிறார். இங்கு இந்த தகவல் கடந்த 2022 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தகவல். அருள்தாய் விஜயலட்சுமி அம்மா கேட்ட கேள்விக்கு, எனக்கு மறு ஜென்மம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அப்பா மாமுனிவர் அகஸ்தி பெருமான் கூறுகிறார், அம்மையே, பக்தன் வரம் கேட்டால் உடனே கொடுப்பதுதான் கடவுளின் தர்மம். ஆனால் சில சமயம் கேட்ட வரம் சிறிது தயக்கத்தை கொடுத்தால் கடவுள் அத்தகைய வரத்தை கொடுக்க முடியாமல் ஒரு இக்கட்டான நிலையில் வைத்து விடுகிறார்கள். பொதுவாக நாங்கள் இத்தகைய கேள்விகளுக்கு முடிவான பதிலை சொல்லக்கூடாது. ஏனென்றால் விதியின் விருப்பத்திற்கு அது மாறானது. உனக்கு இப்போது இன்னொரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் என் கணவனுக்கு மட்டும் நீர் இதை சொல்லிவிட்டீர்களே என்று. அவருடைய நிலைமை வேறு, உன்னுடைய நிலைமை வேறு தாயே என்று அப்பா கரெக்டா கூடுறாங்க. ஆனா அதை அடுத்து, இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் பொதுவாக எவரும் நாளை உன் கணவனை கேட்கும் கேள்வி அதுவாகும். இத்தகைய கேள்வியை உனக்காக நீ கேட்கவில்லை தாயே. உலகத்து மக்களுக்காக இத்தகைய கேள்வி உன் வாயின் மூலம் கேட்க வைத்தது நானாகும். எவ்வளவு ஒரு பெரிய கருணை பாருங்க அப்பாவோட. ஏன்னா பெரும்பாலும் நம்ம பேசணும் கேட்கறவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு மறு ஜென்மம் வேண்டாம், இந்த ஜென்மமே போதும் எல்லாரும். ஆனா அதுக்கு வழி தெரியணுங்களே. அப்பா பாருங்க எவ்வளவு கருணை கொண்டு மக்களுக்காக இந்த அகஸ்தியர் வழிபாட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க மறு ஜென்மம். இதை தொட்டு ஏதாவது வரலாறு இருக்குங்களா நம்ம தோன்றதுக்கு, நம்ம மேல படிக்கிறதுக்கு? அதான் என்ன ஆயிடுச்சு, கஜராஜ் சுவாமிகளுக்கு அகத்தியர் சொல்றதுக்கு முன்னாடியும் எவ்வளோ பேரு பார்த்து சொல்லிடுவாங்க, இதான் வந்து கடைசி இது ஜென்மம் பண்ணிட்டு. அது வந்து அகத்தியர் வந்து அப்பா வந்து வழிபாடு கொடுக்குறப்போ அதுதான் சொன்னாங்க, இதுதான் உன் கடைசி ஜென்மம், நீ வழிபாடு கொடுக்கறதுக்காகவே வந்திருக்க. ஏன்னா ஒரு ஜென்மத்துல உனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஜனங்களுக்கு சேவை செய்யணும்னு. அது ஒரு ஆசைக்காக தான் நீ இப்ப வந்திருக்க. இதுதான் கடைசி ஜென்மம் பண்ணிட்டு. அப்பதான் அந்த அம்மாக்கு ஒரு ஆசை இருந்தது, எனக்கும் கடைசி ஜென்மமான்னு கேட்டாங்க. அதுதான் இது பதில். ஆமா. ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருமா, அவங்களோட வாயால திருவாயால கேட்க வச்சார் அப்பா. இதை கேட்டு உலக மக்களுக்கு பதிலும் அளித்து இருக்கிறார். இதுதான் கடைசி ஜென்மம் ஆக வேண்டும் என்றால் யார் கேட்டாலும் அவர்களுக்கு பதில் மட்டும் ஒன்றுதான். அதாவது அது கடைசி பிறவின் அது பிறப்பின் கடைசி என்கிற வாய்ப்புக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அத்தகைய மனிதருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்க வேண்டும் என்பதாகும். அந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை ஜென்மம் மீண்டும் பிறவி எடுத்து வருவானா வரமாட்டார்களா என்று நிர்ணயிக்கும். இதன் தத்துவம் இதுதான். அதாவது ஜீவாத்மன் பரமாத்மனின் ஒளியில் இருந்து வெளிப்பட்ட ஓர் துளியாகும். இந்த ஜீவாத்மன் ஆகப்பட்டது பரம்பொருளின் ஒரு துளியாகும். அங்கிருந்து வந்தது. அதோட இலக்கே மீண்டும் போய் பரமாத்மனை அடைவதுதான். வெளிவந்த ஜீவாத்மன் மறுபடியும் பரமாத்மனில் ஐக்கியமாகும் நிலைமையை வேண்டுகிறது. எப்பொழுது தாயின் கருவில் ஆத்மா உதித்ததோ அன்றிலிருந்து வேண்டிக் கொண்டே இருக்குமாம், இந்த பிறவி புனிதமான பிறவியா அடைய வேண்டும், எல்லா நெறிகளையும் கடைபிடித்து மோட்சம் என்ற பெருவீடையும் முக்தியும் கண்டு போக வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து துடிக்குமா. ஏன்னா அந்த பிறவி
கருணை ஆதித்த சக்தி கொடுத்திருக்காங்களே, இதை முழுமையாக பயன்படுத்திக்கணுமேனு. ஆனா குழந்தை வளர 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 அந்த சத்துவ குணங்கள் குறைஞ்சு தாமச குணங்களும் மனச குணங்களும் அதிகரித்து தடுமாறி திக்கு தெரியாமல் போய் கடைசியில் சும்மா உடம்ப போட்டுட்டு போறாங்க. ஆத்மா அவ்வளவு கவலைப்படுங்க. நம்ம மனிதனாக பிறவி எடுத்த பின் அவன் செய்யும் செயல்களினாலும் எண்ணும் எண்ணங்களினாலும் உருவாக்கிய தர்மத்துக்கு அப்பாற்பட்ட கர்மங்களை செய்து வருகின்றன. வளர வளர அந்த எண்ணங்கள் தூய்மை இல்லை, செய்கிற செயலும் தூய்மை இல்லை. அதனால கர்மங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் சொல்லுவாங்க, நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, யாரோருக்கு எண்ணம் சொல் செயல் தூய்மையா இருக்கின்றதோ அவர்களுக்கு மோட்சம் அருகாமையிலே இருக்கிறது என்று. இப்படிப்பட்ட நிலைமை முற்றிலும் மறந்து போனால்தான், அதாவது எண்ணம் சொல் செயல் தூய்மையானால்தான் ஆத்மனின் விடுதலை பெற்று பரமனை அடைகிறது. அப்பொழுது ஜென்மம் பூர்த்தியாகி மறு ஜென்மம் இருப்பது இல்லை. இதுவரை சொன்னது இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அப்பா. என்ன, மனிதனாக பிறவி எடுத்த பின் அவன் செய்யும் செயல்களாலும் எண்ணும் எண்ணங்களாலும் உருவாக்கிய தர்மத்துக்கு அப்பாற்பட்ட கர்மங்களை செய்து வருகின்றனர். இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ உலகத்துல இருக்கிற எல்லாருமே அதனாலதான் இங்க இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் பியூரிஃபைடு தான் நம்ம இங்க இருக்க மாட்டோம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன இருக்குது, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கேரக்டரு, நம்ம தாட்ஸ், நம்ம ஆக்ஷன்ஸ், பிஹேவியர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாத ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு மேல போயிடலாம், ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு தேங்காய் உடைச்சிட்டு மலை ஏறிட்டு லிபரேஷன் வாங்கிக்கலாம்னா அது முடியாது. அதுதான் அப்பா இதுல ரொம்ப அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதாங்கம்மா. அந்த ஒழுக்க நெறி ரொம்ப ரொம்ப முக்கியம்மா. நாம பாக்குறோம் சமயத்துல கோயில்ல பெரிய சீஃப் பிரீஸ்டா இருக்காங்க, அல்லது யாரும் தியானம் பண்றாங்க, இவங்களுக்கு கூட இந்த கோபம் ரொம்ப வரும். வீட்டுல வந்தா மனைவி மக்களை திட்டுறது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது இந்த ஒழுக்க நெறி தான். அப்ப மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, உங்களுடைய எண்ணம் சொல் செயல் தூய்மையாக வேண்டும், ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும், பி ரைச்சஸ். அந்த அடிப்படை குவாலிபிகேஷன் இருந்தா மத்தெல்லாம் தானா வருமா. நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. நம்ம பார்த்தோமா, ஓகே நம்ம கொஞ்ச நாள் தியானம் பண்றோம், நமக்கு என்னமோ கையெல்லாம் காலெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கு, எல்லாம் சக்கரம் வேலை செய்யற மாதிரி இருக்கு, நம்ம பெரிய ஆள் போல் தெரியுதுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கம்மா. ஒழுக்க நெறி ரொம்ப முக்கியம்மா. சொல் செயல் எண்ணம், அதுக்கு அடுப்பாயமே நாலேஜ், ஞானம். எனக்கு நீங்க ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்கா ஜனங்களுக்கு நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு புரியுறது இல்ல. அதனால அவங்க அந்த தப்பு மீண்டும் மீண்டும் பண்ணுவாங்க. பட் நீங்க இந்த தப்பு பண்ணாக்கா உங்களுக்கே அது ஒரு கஷ்டம், கஷ்டம் வரும். அதனாலதான் நீங்க இந்த ஜென்மத்துல இந்த மானிட ஜென்மம் திரும்பி திரும்பி பிறவி எடுப்பீங்க. இந்த மாதிரி அதை புரிய வைக்கணும். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தான் அப்பா வழிபாட்டுல கொடுத்திருக்காங்க. உண்மைதானம்மா. ஏன்னா அப்பா சொல்றாங்க, பிறந்திடவே ஆகாது, பிறந்தாயால் பெருமையோடு ஞானத்தை கற்க வேண்டும். நீங்க சொன்ன அந்த ஞானத்தை கற்க வேண்டுமா. அந்த ஞானம் தான் நல் நெறிக்கு அடிப்படையாக இருக்கும். இதுவரை சொன்னது பரமனை சேரும் விஷயம். அது தத்துவமாகும். பரமனை சேர வேண்டும் என்றால் ஒருவர் தன் முயற்சியால், நடத்தையால், அறிவால், சாதனையால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விளக்குகிறேன். அப்பா பாருங்க, இந்த இந்த நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அழகான வார்த்தையை பாய்ச்சிருக்காங்க பாருங்க. கடுமையான முயற்சி வேண்டும், நல்ல நடத்தை வேண்டும், அறிவு வேண்டும், அம்மா சொன்னீங்களா சிந்தித்து பார்க்கக்கூடிய ஞானம் வேண்டும், சாதனை, அது முயற்சியை கடுமையாக செய்து ஒழுக்கமாக செய்து வர வேண்டும், வாழ்க்கை உயிராக கடைபிடித்து வரும். இந்த வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள் அப்பா பாவிச்சிருக்கிறது. இதெல்லாம் அடிப்படை குணம் இருந்தால் அப்பா சொல்லக்கூடிய அடுத்தது கரெக்டா விளங்குவோம். கரெக்ட். இது அகைன் இன்னொரு வாட்டி படிச்சு பார்க்கலாம், அவ்வளவு அழகா இருக்கு. பரமனை சேர வேண்டும் என்றால் ஒருவர் தன் முயற்சியால், நடத்தையால், அறிவால், சாதனையால் என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விளக்குகின்றேன். இதுல ஒரு வார்த்தையோ அந்த நீங்க சொன்ன மாதிரி முயற்சியால் அது பத்தி ஒரு புஸ்தகமே எழுதலாம். அறிவால், சாதனையால், அத என்ன அழகு அப்பா சொல்லியிருக்காங்க. அது படிக்கிறதுக்கு சந்தோஷம். சொல்லுங்க. ஏன்னா மத்த அந்த என்னென்ன செய்யணும் அதுக்கு முன்புமா இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் அடிப்படையாக தேவைப்படுவது
நேர்மையான முயற்சி, நல்ல நடத்தை, நல்ல சிந்தனை, அறிவு, அந்த உணர்தல் இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு, அப்புறம் சாதனை, எப்போதும் உயிராக கடைபிடித்து ஒழுக்க நெறியோடு வரணும். இதெல்லாம் அப்பா கரெக்டா அம்மா நீங்க சொன்ன மாதிரிமா இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு புத்தகம் எழுதலாம். அவ்வளவு அப்பா அழகா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நான் யார், ஆத்மன் என்றால் என்ன, அது எங்கிருந்து வந்தது, அது எங்கு போய் சேர வேண்டும், இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஞானம்மா. இது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு ஞானம். புரிய வைக்க புத்தகங்கள், உரையாடல்கள் வேண்டி இருக்கிறது. இதைத்தான் ஞானம் அல்லது பேரறிவு என்று அழைக்கின்றார்கள். இதையெல்லாம் கொண்டு புத்தகம் மற்றது உரையாடலாம் வைத்து இந்த சத் சங்கத்தெல்லாம் வைத்து நாம புரிந்து கொள்வோம் நாம் யார், ஆத்மன் யார் என்று. ஆனா அதுல என்னன்னா, இப்ப நான் யார் இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஜனங்க புஸ்தகங்கள் எல்லாம் நிறைய படிக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, அவங்க போக 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 பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுது அவங்களுக்கு. அது இப்ப கூட நம்ம இப்ப இந்த யூடியூப்ல இந்த மாதிரியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்பா கொடுத்திருக்கிறது என்ன சிம்பிளா கொடுத்திருக்காங்க, அதை படிச்சிட்டு இருக்கோம். அது கொஸ்டின்ஸ் கேட்கிறவங்க நிறைய எதுவோ வேற புத்தகங்கள்ல என்ன சொல்றாங்க, இது சொல்றாங்க, இந்த டவுட் அந்த டவுட். பட் என்னன்னா, ஜனங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருக்கும் ஒரு லெவல்ல ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. வழிபாடு எல்லாருக்கும் ஆகாது. வழிபாடு யாரு கேட்டு வாங்கி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஒரு அழகா அப்பா சொல்றது புரியும். அத ஒரு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராமிஸ்கியூட்டின்னு ஒரு புது ஒரு வேர்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இந்த வழிபாடு படிக்கலாம், நாளைக்கு போய் பகவத்கீதை படிக்கலாம், நாளைக்கு அது படிக்கலாம், இது படிக்கலாம், அந்த குரு இந்த சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய மனசு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்க போனா கன்ஃபியூஷன் தான் இருக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஜனங்க என்ன பண்ணோம், ஒரு 10 புஸ்தகம் படிங்க, 10 ஜனங்களை இது மாஸ்டர்ஸ் எல்லாம் கேளுங்க, உரையாடல்கள் ஒன்னு தேடிட்டு ஃபோக்கஸ் ஆன் தட், சிம்பிளிஃபை பண்ணிக்கினா. இல்லைனாக்கா கன்ஃபியூஷன் தான் நிறைய ஜாஸ்தியாகும் போக போக போக. ஏன்னா இது அப்பா ஏற்கனவே கூறியது மாதிரிமா, இது பொங்கலுக்கு ஒப்பிடுறாங்க. யாராருக்கு வேண்டுமோ அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா பொங்கல்னா அந்த ஆனந்தம் இன்பம் எல்லாம் பொதிந்து கிடக்கிறது. யாருக்கு போய் சேர வேண்டுமோ கட்டாயமா அவங்களுக்கு சேருமா. ஆனா நமது லட்சியம் என்னன்னா, நாம இருக்கும் போதே ஒரு 50% இந்த மக்களுக்கு போய் சேர்ந்துடுறோம். 8 பில்லியன்ல ஒரு 4 பில்லியனுக்காவது இந்த உணர்வு வரணும் அப்படின்னு ஒரு எப்போதும் கனவு கண்டுகிட்டு இருப்போம். அது அப்பா கரெக்டா செய்வாருங்கம்மா. அது நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஆனா உணர்வு வரணும். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இன்னும் 10 புத்தகம் படிப்பாங்க, அப்படியே போயிட்டு அப்படியே போயிருவாங்க, காணாம போயிருவாங்க. இந்த ஒரு எனக்கா இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஓ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, அந்த மந்திரம் நான் செய்யணும், அந்த மந்திரம் செஞ்சுட்டு அந்த மேஸ்ல போயிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து இன்னொரு மந்திரம் கிடைச்சது, இன்னொரு வழி கிடைச்சது, அப்படி போனாக்கா இட்ஸ் an endless maze. அதனால எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை புடிச்சிட்டு, வழிபாடுன்னே இல்லை, எதுனா ஆச்சு அந்த ஒரு பாத்தை புடிச்சிட்டு சிம்பிளா அதை ஃபாலோ பண்ண. அறிவு பிறந்தும் அந்த அறிவாளி கடவுளை வணங்கி அவர் அருளை பெற ஒரு குருவை அடைய வேண்டும். பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவை போன்று ஆசைகளை அந்தந்த காலத்திற்கு தகுந்தார்படி அனுபவித்து அதிலிருந்து விலக வேண்டும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க அப்பா. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லல, வேண்டும். ஆனா அந்தந்த காலகட்டத்திற்கு குழந்தை பருவம், அப்புறம் அந்த காலத்துல குருகுலம், அதன் பிறகு சந்நியாசம், சம்சாரம், குடும்பத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சந்நியாசம் 60 வயசுக்கு மேல இதெல்லாம் படிப்படியா விட்டுருங்க அப்படின்னு அப்பான்னு சொல்றாங்க. எவ்வளவு பிராக்டிகல். அதான் that is one of the major problems இந்த உலகத்துல. என்னன்னா ஜனங்க அந்தந்த காலத்துல அனுபவித்து விடுறதுக்கு அவங்களுக்கு அந்த மனசு இல்ல. வயசானாலும் இந்த சின்ன பசங்க பண்ற வேலை பண்ணாக்கா அது எப்படி அவங்க முன்னுக்கு போவாங்க? சோ அந்த டிட்டாச்மெண்ட் வரணும். அது வயசு ஆக ஆக இந்த உடல் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை, பொருள் ஆசை எல்லாம் விட்டுட்டு, இந்த உடல் இப்போ சாப்பிட கூட ஆகாது, வயசு ஆகும். நம்ம சின்ன வயசுல என்ன வேணும்னு சாப்பிட்டு ஜீர்ணிக்க ஆகும். பட்
போக போக நம்ம உடல் கூட சேஞ்ச் ஆயின்னு இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு அதை ஆக்செப்ட் பண்ணிக்கின்னு நம்மளுக்கு இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கடைசியில நம்ம போய் சாவறது தான் நெக்ஸ்ட். அந்த சாவறதுக்குள்ள இந்த இருக்கிற டைமை நம்ம எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம புத்தியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளையே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஆன்மீகத்துல போய் கடவுளை சரி பூஜித்து இந்த இந்த மாதிரி உலக திரும்பி வரக்கூடாதுன்ற ஒரு முயற்சி செய்யலாம். இது ஜனங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. 60 70 வயசு ஆனாலும் அப்பதான் கட்டடம் கட்டுவாங்க, அப்பதான் ஒரு வாகனம் வாங்குவாங்க, அந்த ஒரு டெட் இருக்கும், அதே சம்சாரத்திலேயே முழுகிட்டுறாங்க. ஆனா என்ன ஒண்ணு இப்போ ஒரு 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 அதுக்கும் ஒரு நம்ம குருநாதர் அப்பா அழகான உதாரணங்கள்லாம் கொடுத்திருக்காருங்கம்மா. நம்ம கஜராஜ் சுவாமிகள், நம்ம வாழைமா மகரிஷி ஐயா, அப்புறம் ஏராளமான உத்தம ஆத்மாக்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து குடும்பத்தோடு இருந்து நம்மளோடு வாழ்ந்து நம்ம பார்த்தவங்க. அவங்கெல்லாம் ஆசை இருந்து ஆசை கடந்து பிறவி இல்லா பெருநிலையை அடைஞ்சவங்க. சோ இதெல்லாம் நம்ம பிராக்டிகலா பார்க்கும்போது நாமளும் செய்யலாமே. வேண்டியதெல்லாம் ஒரு பக்தி, வேண்டியதெல்லாம் ஆழமான அப்பா மேல ஆழமான பக்தி. ஒவ்வொரு வார்த்தையும் பொன் வார்த்தை என்று சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இதுவே நமக்கு போதும், இந்த வழிபாடே நமக்கு போதும், வேற புத்தகமே நமக்கு வேண்டாம், இதை கண்ட கண்ணால் வேற எதுவும் காணக்கூடாதுன்னு ஒரு உறுதி இருந்ததுன்னா ஞானம் பிறக்கிறதுக்கு வழி இருக்குங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா இட்ஸ் பாசிபிள். ஏன்னா நாமெல்லாம், நீங்க கூட அப்படிதான் இருக்கீங்க, நானும் அப்படிதான் இருக்கேன், எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம். சோ நாம சேஞ்ச் ஆகிறோம்னாக்க வேறவங்களுக்கும் சேஞ்ச் ஆகிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருந்தே இருக்கு. ஆனா அந்த முயற்சி அவங்க செய்யணும். ஆமாங்கம்மா. ஏன்னா அப்ப அடைப்பு வந்தால் அவசியம் போயிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ நமக்கு என்னை கடைசி நாள் தெரியாது. இதனால இந்த ஒரு பொக்கிஷன் நம்ம பார்க்க நேரிட்டதே அது பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்களாம்மா. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும் சபையில, இந்த சபையில இருக்கணும் அத்தனை பேருக்குங்கம்மா. அதனால அடிக்கடிக்கு நீங்க மத்தவங்க சொல்லும் போது மத்த இதெல்லாம் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு உடனே புரியும் அடியனுக்கு. இதெல்லாம் நம்ம நோக்கத்தை விட்டுட்டு வெளியாகிறாங்களே, எங்கெங்கயோ எடுத்தது குப்பையெல்லாம் உள்ளுக்கு போடுறாங்களே அப்படின்னு. அந்த டிசிப்ளின் ரொம்ப பிடிச்சிருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆக்ஷனையும் அப்பா ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. கலிபுருஷன் வேகமா வேலை செஞ்சிருக்க, களி ரொம்ப முத்தி போச்சு, வேகமா நடக்கும். ஒவ்வொரு செயலும் எண்ணி பார்க்க வேண்டும். இயற்கையாக காலத்திற்கு வேண்டிய அளவு ஆசைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து மணி மாதிரி பாவிச்சிருக்காருங்கம்மா அப்பா. ரொம்ப ஆழமான வார்த்தை. ஒவ்வொன்றும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கும். இதுதான் நம்ம பரமாத்மா சக்தி பீடத்துல நம்ம வாழை மகரிஷி ஐயா செய்துட்டு இருக்காங்கம்மா. ஒவ்வொரு நாளைக்கும் செல்ஃப் டெஸ்ட் அந்த புத்தகத்தை கொடுத்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன செய்தீங்க, ஏராளம் இருக்கும் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மெய்யன்பர்கள் சீரர்கள் அப்படி செய்தீங்க, இது நாளைக்கு செய்யக்கூடாதுன்னு எண்ணி பாருங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுங்க நைட்ல. சோ இது பிராக்டிகலா கொண்டுட்டு வாங்க, அப்பதான் நம்ம இதா வரும் அப்படின்னு. இப்பொருள் இருந்தும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்களுக்கு பிறவி மென்மேலும் புரண்டு வரும். அழகான வார்த்தை. புரண்டுனமா மீண்டும் 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 அலைகள் எப்படி புரண்டு வருதோ அந்த மாதிரி புரண்டு ஏராளம். அதான் அந்த புரண்டு என்ற வார்த்தை, புரண்டு வரும். அத்தகைய ஆசைகளை நிறைவேற்ற ஆசை இருக்கும் இடத்தில் தான் மோகம் பிறக்கும். ஏன்னா அந்த 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 சீக்வன்ஸ் சொல்றாங்க அப்பா. அந்த ஆசைகளை நம்ம அந்த வேரூட்டி தண்ணியை ஊற்றி வளர்க்க கூடாது. அப்படி வளர்த்தும் போது அந்த ஆசை புரண்டு மீண்டும் ஏராளம் வரும். அப்படி வரும்போது ஆசை மோகமாக மாறிவிடும் என்று அப்பா சொல்றாங்கம்மா. ஏன்னா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ராசஸ் மோகத்துக்கு நம்ம ஆசைக்கு வழிவகுத்தோமா ஆசை மோகமா மாறும், மோகம் லோபமா மாறும், லோபம் குரோதமா மாறும், குரோதம் அசடுவாக மாறும் என்று பிறகு அழகா விளக்கியிருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை அடைய அத்தகைய பொருளை விட்டு கொடுக்க மனது இல்லாது அதை எப்பொழுதும் பார்த்து கொண்டே மேலும் ஓர் ஆசையை பெருக்குகின்றது. அதாவது அது அந்த ஒரு பொருளை பார்த்தோம், ஏதோ பாவிச்சோம், வாங்கணும், பாவிச்சோம், முடிஞ்சது அப்படின்னு விட்டுட்டு போறது இல்லாம இது நல்லா இருக்கு, இதை மறுபடியும் வாங்குவோம், இதையே நம்மளே வச்சுக்கோம் என்பது ஆசை தூண்டும் பொழுது அந்த ஆசை மோகமா மாறுகின்றது. எப்பொழுது தன்னிடமே பார்க்கலாம். நம்ம கூட இருக்க நண்பர்கள், நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல பார்த்தாலே நம்மளுக்கு வேணும் இருக்கிறது ஒரு 5 செட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ். ஆனா ஒருத்தர் வீட்டுல இருக்கிறது எப்படின்னா வருஷம் பூரா போட்டாலும் அது திருப்பி மாத்தி போடணும்ன்ற ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி வாங்கி வச்சிருக்கோம்.
ஆமா. இப்போ வந்து நான் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்பெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எப்படின்னா இப்போ கானான்ற ஒரு ஊர் இருக்குது கண்ட்ரி அங்க வந்து 30 மில்லியன் பீப்புளாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா யூரோப்ல இருந்தெல்லாம் க்ளோத்ஸ் வானாத க்ளோத்ஸ் எல்லாம் ஜனங்க டொனேட் பண்ணது அது ஈவன் டேக்ஸ் இருக்கிற க்ளோத்ஸ் ஏன்னா ஜனங்க வாங்கிடுறாங்க யூஸ் பண்றதுல வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுறாங்க அங்க போனாக்கா அதான் சொல்றாங்க வாரத்துக்கு 15 மில்லியன் பீசஸ் ஆஃப் க்ளோதிங் வருது நம்ம இருக்கிறதே 30 மில்லியன் பீப்புள் அதுல கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்றோம் மிச்சம் எல்லாம் அங்க கடல் கிட்ட போய் தூக்கி போட்டுறாங்க எனக்கு அவங்களுக்கு they don't have the facility to recycle it அது என்ன இருக்கு பூமியில இது நல்ல ஏரியாலாம் பாழாயின் இருக்கு சோ திஸ் கிரீட் ஆஃப் பொருளாசை நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ ஒரு 5 செட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்கா போதும் ஒரு ஒரு வீடு இருக்கிறதுக்கு அது போதும் எதுக்கு 2 வீடு வேணும் எதுக்கு 4 கார் வேணும் இதெல்லாம் நாம அட்லீஸ்ட் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க நம்ம வீட்டுல தினம் சுத்தி பார்த்து நம்மளுக்கு வயசாயிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்ம வேற பசங்க இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க பக்கத்து வீட்டு ஊரவருக்கு கொடுத்து நாம எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு ஆன்மீகத்துல போறதுக்கு டைம் கிடைக்கும் இல்லைனாக்கா நம்ம சாமான இங்க இருந்து அங்க நீங்க வைக்கிறதுலே ஆயிடும் வாழ்க்கை ஏன்னா சிம்பிளிசிட்டி ரொம்ப முக்கியமா ஆன்மீகத்துக்கு ரொம்ப போதுமென்ற மனமே பொன் செய்யும் வந்து ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தாவே அதுவே போதுமானது. சரிம்மா. எப்பொழுதும் தன்னிடமே இருக்க வேண்டும் பிறருக்கு அதை கொடுக்க மாட்டேன் என்று மோகம் இருப்பவருக்கு பிறவி அதிகரித்து கொண்டே போகும் இல்லைங்களாம்மா. நம்ம எப்போதும் எங்கிட்ட தான் இருக்கணும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று எண்ணம் எப்பொழுது வருதோ மோகம் அதிகரித்து கொண்டே போகும். அதன் விளைவு பிறவி அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா ஒவ்வொரு பிறவியும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிறவியிலும் இந்த ஆசைகள் தீர்த்து ஆண்டவனை இப்ப நோக்கி செல்லுங்கள் என்பதுதான். அதனால ஆசைகள் அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கும்போது அந்த அட்டாச்மெண்ட் காரணத்தினால் ஆத்மா மீண்டும் வருமா. இப்படியாவது இந்த அட்டாச்மெண்ட்டை கழிச்சுட்டு கடைசி காலத்துல நம்ம இறைவன் நினைச்சு போவோம் அப்படின்னு. ஆனா மனுஷாளங்களுக்கு அதுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. ஆசையிலேயே உள்ளுக்கு புகுந்து கிடக்குறாங்க. அப்பா சொல்றாங்க காமம், அதாவது ஆசையினால் வந்தது மோகம், மோகத்தினால் வந்தது காமம். தான் அடைந்த பொருளை அளவுக்கு மீறி அனுபவிக்க வேண்டும் என்பது காமம் காமம் என்று தனியானது. அதாவது அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பது காமம். எவ்வளவு அழகான வார்த்தைகளை ஆழமான வார்த்தைகளை சுலபமா அப்பா உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்தது லோபம். ஒரு பொருளை அளவுக்கு மீறி தன்னிடம் வைத்துக் கொண்டால் அவருக்கு விவேகம் படிந்திருக்கிறது. எது சரி எது சரியில்லை என்று புரிவதில்லை. லோகத்தில் தர்மம் தவறிவிடுகிறது. ஆசை அதிகரிக்கும் போது காமம் வரும், காமம் அதிகரிக்கும் போது லோபம் வரும், லோபம் அதிகரிக்கும் போது குரோதம் வரும், அப்புறம் அசடும் வரும். உதாரணமாக அப்பா சொல்றாங்க, உதாரணமாக பணம் வேண்டும் என்பது ஆசை. அதை அவ்வப்போது பார்த்து மகிழ்வது மோகம். அது மீண்டும் 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 பார்ப்பது. பிறருக்கு அதை பகிராமல் தானே அனுபவிக்க வேண்டும் என்பது காமம். இந்நிலையில்தான் தவறு செய்து பணத்தை சம்பாதிக்கிறேன் என்று புரியாத லோபம். அந்த சீக்வன்ஸ், அந்த வார்த்தைக்குள்ள அழகான வார்த்தைகள் சொல்றாங்க பாருங்க. அதன் பிறகு குரோதம். பணம் அதிகரிக்க அதிகரிக்க அதை பிறருக்கு கொடுக்காமல் வேறு ஒருவன் அதை திருட வந்த போது அவன் மேல் கோபம் கொண்டு செயலில் ஈடுபடுவது குரோதம் என்று ஆகும். இந்த கோபத்துக்கு அடிப்படையே ஆசைதாங்க. ஆசை இருக்கும் பொழுது நம்ம பெற்ற பிள்ளைங்க மேல கோபப்படுவோம், மனைவி மக்கள் மேல கோபப்படுவோம், அண்ணன் தம்பி மேல கோபப்படுவோம், எல்லாம் நடக்கும் இந்த பணம் பொருள்னால. ஆசையின் அடிப்படையில் இந்த அடிப்படையான அந்த ஆசையை விடும் பொழுது இந்த கோபம் காமம் எல்லாம் மெதுவாக நம்ம விட்டு போகும். அதுக்கு சிம்பிளிசிட்டி, ஒழுக்கம் ரொம்ப முக்கியமா. வெரி வெரி ட்ரூ. எனக்கு இப்பவே நினைச்சு பாருங்க, இப்போ யாரோ வீட்டுல கொஞ்சம் நகை வச்சிருக்காங்க, நகைய தானே எங்கேயோ மறந்துட்டு சைட்ல வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா வீட்டுல வேலைக்காரி வருவா, பாவம் அவ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போனாக்கா இவங்களுக்கு அந்த நகை இம்மிடியேட்டா கிடைக்கலன்னா இம்மிடியேட்டா ஓ வேலைக்காரி தான் திருடிட்டு போனா அவ மேல கோவம். அப்புறம் பாக்குறாங்க பக்கத்துலயே இருக்குது. இதுதான் நாம பண்ற தவறு.
இது ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். அதனால நம்ம எவ்வளவு குறைச்சிக்கின்னு நம்ம வயசானதை நம்ம எதுக்கு நகை நட்டு போட்டுக்கிறோம், எதுக்கு ஒரு சூட்டு பூட்டு போட்டுக்குன்னு போனோம், அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டே போனோம், எஸ்பெஷலி ஆன்மீகத்துல இருக்கிறவங்க. ஆமா, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆசைகளை விடும் பொழுது அந்த கோபம், காமம் எல்லாம் நம்மளை விட்டு விலகும். அடிப்படையான இது. ஒருவன் பணம் சேர்க்க சேர்க்க தன்னை விட பணக்காரனாக இருப்பவனை பார்த்து இன்னும் போதாது என்று அவனை பார்த்து வயிறு எறிவதும் மனிதனின் அசடு. அப்பா சொல்றாங்க. சில பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்க தமிழ்ல, முகத்துல அசடு வரியுது அப்படின்வாங்க. அதாவது தெரியும் நமக்கு அந்த 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 பணத்தோட வெறி, அந்த ஆசை, அந்த இது. அதனால நம்ம தொட்டதெல்லாம் நீங்க சொன்னது நல்ல ஒரு உதாரணம். தொட்டதெல்லாம் மற்றவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். பணத்தை இவங்க எடுத்திருப்பாங்களோ, பொருள் அவங்க எடுத்திருப்பாங்களோ, இவர் எங்காவது வச்சுட்டு. அது அன்றாடிக்கு நடக்குது. அது நம்ம வாழ்க்கை நிம்மதியை கெடுத்துரும். நிம்மதி கெடுக்கும்போது தியானமும் இருக்க முடியாது. சும்மா போய் உட்காரலாம், ஒரு பேருக்கு தியானம் பண்ணிட்டு வந்தேன்னு, ஆனா அங்க மன நிம்மதி இருக்காது. நம்ம செய்ய வேண்டிய தியானத்தை செய்ய வேண்டிய அந்த புனிதமான செயல் அங்க செய்யவே முடியாது, ஆசையின் அடிப்படையின் காரணத்தினாலும். அதான் இன்னும் போடாது என்றும் அவனை பார்த்து வயிறு எரியுதும் மனிதனின் அசடுன்ற சொல்றதுல என்ன அழகா இருக்குன்னா, தனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, அதுக்கு மேல வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, இவ்வளவு இருந்தவனும் இன்னொருத்தரை பார்த்து வயிற்றுச்சு சொல்றது ஏன் அசடு? பிகாஸ் உங்ககிட்ட எல்லாமே இருந்து ஏன்பா நீங்க வயிற்றுச்சல் படுறீங்க வேறவங்கள பார்த்து? உங்களுக்குன்னா வேறவங்கள பாருங்க, எங்க ஒரு வீடு இல்லாதவங்களோ இல்ல ரோட்ல படுத்திருக்கவங்களோ அவங்கள பாட்டு நீங்க ஐயோ கடவுளே எனக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கே, இது போதும்பான்னுட்டு. அதுல முக்கியமா என்ன வேணும்? இது போதும் என்ற ஒரு மனசு வரணும். அந்த இது போதும் என்ற ஒரு மனசு வந்தாதான் நம்ம மினுக்கு போக முடியும். ஆமா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது நமக்கு போதும், இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு, இதை வச்சு மற்றவங்களுக்கு பல பேர் தொண்டு செய்வோம், இல்லாத கொள்கை தர்மம் பண்ணுவோம், தானம் பண்ணுவோம் என்ற மனநிலை வந்தாவே அமைதியாயிருவோம். இல்லப்போனா எதுவுமே பத்தாது. ஏன்னா நம்ம எப்பொழுது நம்ம கொஞ்சம் நல்லா உயர்ந்தவங்க இருக்கும், நம்மளோட உயர்ந்தவங்களை தான் நம்ம பாக்குறோம். தாழ்ந்தவங்க நம்ம பாக்குறதே கிடையாது, கீழே இருக்கிறவங்க பாக்குறதே கிடையாது. அது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் இருக்காங்க நம்மளோட கீழே. நாம மனமெல்லாம் மேல போவோம், அந்த ஆசைக்குள்ள அறிகுறி அது. ஆனா ஞானத்துக்குள்ளது கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்மளோட ரொம்ப பேருக்கு ஆயிரக்கணக்கில் இதா இருக்காங்களே, ஆண்டவன் நம்மள இந்த நாளில் வச்சிருக்காரு, குருநாதா எவ்வளவு ஒரு கருணை அப்பா அப்படின்னு அப்பாவை புகழ ஆரம்பிச்சிருவோம் நம்ம பார்க்கும் பொழுது. அதான் சரி, ரீபர்த் புனர்ஜென்மம் வேண்டான்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. ஆதலால் யாருக்கு இதுதான் கடைசி ஜென்மம் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசை, மோகம், கோபம், லோபம், குரோதம், அசடு, இது அடிப்படையான தகுதிங்கப்பா. ஆமா, அப்பா சொல்றது அடிப்படையான தகுதி, ப்ரீ ரிக்விசிட். இது இருந்தால்தான் நீங்க ஞானத்தை பத்தியே நினைக்க முடியும். இப்ப யாருன்னா நம்மளுக்கு அது இந்த கொஸ்டின் கேட்டாக்கா இந்த 4 ஆசை, மோகம், கோபம், லோபம், குரோதம், அசடு இத ஒரு லைனா எழுதிட்டு இத பாருங்க, இதுல உங்களுக்கு எதுனா இருக்குதா? ஆமா, உங்களுக்கு மறுஜென்மம் கண்டிப்பா இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிள். ஆமா, ஏன்னா அப்பா உறுதியா சொல்லிட்டாங்க இல்லைங்களா, இதெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல், செயல், சிந்தனை எல்லாம் புனிதமாகி விடுங்களேன். ஸோ புனிதமான கையோட நம்ம மோட்சத்துக்கு முக்திக்கும் வழி கிடைச்சிடும். நீங்க சொன்ன மாதிரி இது எழுதி வச்சிருக்கணும். எழுதி வச்சுட்டு யாராவது கேட்டாங்க மறுஜென்மம் அப்ப பிடிப்பா, இதான் விஷயம் அப்படின்னு அழகான சிம்பிளான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்பா. நீ கேட்ட கேள்வி, நீ ஒவ்வொன்றாக இவைகளை பற்றி சிந்தித்து பார்க்கவும். அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு அப்பா கரெக்டான வார்த்தையை பாய்க்கிறாங்க பாருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு மறுஜென்மம் வேண்டான்னு சொன்னதுக்கு ஒன்னொன்னா சிந்திச்சு பாருங்க, தனிமையில உட்காந்து உங்களுக்கு பதில் கிடைக்கணும். நீங்க சொன்னதாங்கம்மா, இதை எழுதி வச்சு யாராவது கேட்டாங்கன்னா இந்தாங்க இதை பிடிச்சி கடைப்பிடிங்க அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஓ ஓகே இதெல்லாம் நம்ம குறைக்கணும், குறைச்சாதான் நம்ம அந்த இதுக்கு நம்ம தகுதியாக முடியும் என்று. என்ன வேண்டும் என்பது தர்மம், கடவுள், வேகம், குழப்பம், உலகுக்கு கொடுத்த வழிபாடு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இதெல்லாம் உலகத்துக்கு கொடுத்த வழிபாடுங்கம்மா. இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றீர்களா என்பதாகும். நம்ம கேட்கறாங்க, ஐயா இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அப்படின்னு. நாங்க நீங்க கேட்டுதாங்கம்மா. இதெல்லாம் யார் ஒருவர் இதை கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்கள் அந்த தகுதிக்கு
அந்த மோட்சத்துக்கும் முக்திக்கும் பிறவில்லா பெருவாழ்வுக்கும் தகுதி பெறுகின்றார்கள். ஆனா இதையெல்லாம் கடைபிடிக்கின்றார்களா என்பதுதான் கேள்வி. உங்களில் அநேகமாக பலர் சுத்தமடைந்து இருக்கிறீர்கள். நல்லா அழகா சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கும் ஓரிரு சிறிய குறைகள் இருக்கின்றன. அதாவது நம்ம அருள்தாய் விஜயலட்சுமி அம்மா வீட்டுல அப்பா சொல்றாங்க, உங்களின் அநேக பலர் சுத்தமடைந்து இருக்கின்றீர்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கும் ஒரு சிறு சிறிய குறைகள் இருக்கின்றது. யாருக்கு ஏதேனும் மேலும் அதிக அளவுக்கு காரணம் இல்லாத ஆசையும் வெறுப்பும் இருக்கின்றதோ அவர்கள் மேல் போக அருளை பெற்றவர்களாகும். இந்த ஆசைகள்லாம் விட்டவர்களுக்கு மேல் போக அருள் பெற்றவர்களாகும் அப்பா சொல்றாங்க. அதான் யாருக்கு ஏதும் மேலும் யாருக்கு எது மேலும் அதிக அளவுக்கு காரணமில்லாத ஆசையும் வெறுப்பும் இருக்கின்றதோ அவர்கள் மேல் போக அருளை பெற்றவர்கள் ஆகும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது இருந்துட்டாக்கா மேல் போறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒரு ஆசைன்றது இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எது எது வேணும் ஒன்னு காமம் குரோதம் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அது. ஆனா இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, காரணம் இல்லாத ஆசையும் வெறுப்பும் இருக்கின்றதோ. இப்போ நம்ம அது கூட நினைச்சு பார்க்கலாம். பொருளாசை அதெல்லாம் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் மனிதர் மேல ஆசையும் அதிகமான ஆசையோ அதிகமான வெறுப்பு இருந்தாக்கா நம்ம மேல போக முடியாது. எதுக்குன்னா அந்த வெறுப்போ அந்த ஆசையை தீக்கிறதுக்காக நம்ம திரும்பி திரும்பி வந்து அந்த ஒரு ஆத்மாவோட நம்ம திரும்பி வாழணும். அது அப்பா அம்மாவா ஆச்சோ, என்ன தங்கையே அண்ணனாவோ இல்ல நண்பராகலோ இருந்து அந்த வெறுப்பையும் அந்த ஆசையும் நம்ம தீர்த்துக்கணும். சோ அதனால நம்ம யார் மேலயும் வெறுப்பு இருக்கக்கூடாது, ஆசையும் இருக்கக்கூடாது. Transmute it to unconditional divine love. என்னோட குழந்தை, என்னோட புருஷன், என்னோட இது இல்ல எனிமி, இந்த மாதிரி ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதான் சொல்றாங்க. மனதிலும் செயலிலும் சொல்லிலும் செயலிலும் நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். எண்ணம் சொல் செயல் புனிதமானால் மனிதனும் தெய்வமாகலாம்னு கூட அடிக்கடிக்க சொல்லுவாங்க. அதேதாங்க மனிதன். கடவுளின் படைப்பில் கெட்டவர் நல்லவர் என்பது இல்லை. இந்த குணத்தை நீங்களே சிருஷ்டித்துக் கொண்டுள்ளீர்கள். அத்தகைய மேன்மை இன்னொருவரை பார்த்து நல்லவன் கெட்டவன் என்று நினைக்கின்றீர்கள். ஞானியானவனுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, ஆசையும் இல்லை வெறுப்பும் இல்லை. ஏன்? தான் என்ற அறிவும் கடைசியாக அழிந்து போகின்றது. எப்பொழுது நான் என்பது இல்லையோ அப்பொழுது உன் உடம்பும் இல்லை மனதும் இல்லை, வெறும் ஆத்மன் தான். இப்படி உன் ஆத்மனை உணர்வது தான் ஆங்கிலத்தில் ரியலைசேஷன் என்று சொல்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் உலக மக்களுக்கு. இந்த பேராகிராஃப் படிச்சிட்டாலே போதும். ஆமா, கடவுளின் படைப்பில் கெட்டவர் நல்லவர் என்பது இல்லை. இந்த குணத்தை நீங்களே சிருஷ்டித்து கொண்டு இருக்கின்றீர்கள்ன்றாங்க. எதுக்கு? ஏன்னா நாமளே வந்துட்டு we were all born to be divine souls. we are divine souls. we were born to be divine beings. பட் என்ன பண்ணோம்? நாமளே இன்னொருத்தரை கஷ்டப்பட்டு இது படுத்தி இது கெட்டது இது நல்லது இந்த மாதிரி எல்லாம் இந்த டியூவாலிட்டினால நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம். பட் ஆன்மீகத்துல உயர்ந்தவங்களுக்கு எதுவும் கெட்டது இல்லை, எதுவுமே நல்லது இல்லை. அதுதான் அப்படி சொல்றாங்க. அத்தகைய பெண்மை இன்னொருவரை பார்த்து நல்லவன் கெட்டவன் என்று நினைக்கின்றீர். அதனாலதான் நம்ம அதை வேறவங்களை பார்த்து அப்படி நினைக்கிறோம். ஞானியானவனுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, ஆசையும் இல்லை வெறுப்பும் இல்லை, தான் என்ற அறிவும் கடைசியாகி அழிந்து போகின்றது. ஏனாக்கா அந்த தான் என்றது ஒண்ணு இருக்குதுல்ல, அதுல இங்கிலீஷ்ல அது ஈகோன்னு சொல்லுவோம். அந்த ஈகோன்றதுனாலதான் நாம எல்லாமே சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கோம். இது என்னோடது. அதனால அந்த டிசைர், அந்த அட்டாச்மெண்ட், அந்த காமம் எல்லாம் வந்துட்டு இருக்கு.
அது அவங்க ஆமாங்க. கெட்டவங்கன்ற ஒரு ஃபீலிங்னால இந்த மாதிரி. பட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் டு த ஐடியா ஆஃப் ஈகோ. நம்ம எப்போ அப்பா நான் இல்ல நீதான் சொல்லிட்டாக்கா அப்பாவே நம்மள வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க. நம்ம ஆமாங்க. ஒரு செயலும் அப்பாவை நினைச்சு நினைச்சு பண்ணாக்கா கர்மம் நம்மளுக்கு தாங்காது. அது அப்பாவே நம்மள காப்பாத்திடுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம பண்றதெல்லாம் நல்லது செய்யணும். ஆனா அந்த நல்லது கூட அப்பாக்காக செஞ்சுட்டே போகணும். அப்பா நீ ஆமாங்க. செஞ்சியே, உனக்கு என்ன நம்ம செய்யலாம் அந்த செஞ்சுட்டு போனாக்கா அந்த அந்த நல்ல கர்மமும் நம்மளுக்கு இத கட்டுப்பிடிக்காது. ஏன்னா as long as there is both good and bad, we have to come back. There has to come to a time when this ego means nothing. சோ நம்மள யாரோ ஒரு திட்டினாலும் அது பேஜார் இல்ல. அப்பா நீ குடுத்த வேலை அத திட்டினா அது எனக்கு படல, அது உனக்கு தான். நான் இல்லையே என்ன நினைச்சுட்டாக்கா ஆத்மன்ன்றது ஈகோன்ற ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டியே போயிடும். பட் தட் இஸ் a வெரி ஹை ஸ்டேட். அது நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா மக்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா? 3000 வருடத்துக்கு முன்னமா கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிற செய்ய வாராருன்னு. மத்தவங்களால உனக்கு நல்லதும் செய்ய முடியாது, மத்தவங்க உங்களுக்கு கெட்டதும் செய்ய முடியாது, அத்தனையும் உன் கர்ம வினை என்று சொல்லியிருக்காரு. அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னா நம்ம எது கெட்டதுனாலும் மத்தவங்க நம்ம கோவிக்க மாட்டோம், ஏசவும் மாட்டோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிற செய்ய வாரார், மத்தவங்க செய்யவே மாட்டேங்குது. சோ டைம் ஆயிடுச்சு. சோ இந்த முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஜனவரில ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் எல்லா பிரதர் ராமச்சந்திரன், பிரவீன், வீணா, கற்பன் சுவாமி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.